அடிக்கடி இந்த வார்த்தையை கேட்டிருப்பீங்கள்ல. அதாவது நம்ம இல்லைனா தான் நம்மளுடைய அருமை புரியும். இருக்கும்போது ஒருத்தங்களோட அருமை தெரியாது அப்படின்னு. அது யாருக்கு பொருந்தும்னா, ரொம்ப அந்யோன்யமா இருந்து, ரொம்ப உண்மையான அன்போடு இருந்தவங்க ஒரு வேளை இந்த உலகத்தை விட்டு போனவங்களுக்கு பொருந்தும். அதே போல் குட்டி குட்டி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிரிஞ்சவங்க திரும்பி வந்துடுவாங்க. அவ்வளோதான். மற்றபடி நம்ம இல்லாமலும் வாழ முடியும் அப்படின்னு நினச்சிட்டு போனவங்க எப்படி திரும்பி வருவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? நிச்சயம் வரவே மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சரி வந்தாச்சு, இப்படியே வாழ்ந்து பழகிட்டோம், நல்லதோ கெட்டதோ இப்படியே வாழ்ந்துக்கலான்னு வாழ்ந்துட்டு இருப்பாங்களே ஒழிய உங்களை பற்றி நினைக்க கூட மாட்டாங்க. நீங்கள் தான் அவங்கள நினச்சி வருவாங்க, ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவங்க நம்மளை தேடி வந்துடுவாங்கன்னு நினச்சி உங்கள் வாழ்க்கையை கெடுத்துட்டு இருப்பீங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை இந்த பிரிவு கூட நீங்கள் சின்ன வயசுல இருந்து ஏதாவது ஒரு சில கனவுகள் நினச்சி வச்சுருக்கலாம்ல, அச்சீவ் பண்ணணும், அந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக கூட இந்த பிரிவு இருந்திருக்கலாம்ல. அதை செயல்படுத்தி உங்களை நீங்கள் வாழ கற்றுக்குங்க.